கொடுத்துட்டேன். என் பொண்ணு கையெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்ட பாலா. எப்போ வரும்? என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். இது பேர் பதிலா? ஆத்தா நான் சொல்றது அதுதானப்பா. என்ன சொல்ற ஆத்தா? அம்மா இன்னைக்கு கொடுத்துருக்கேன், நாளைக்கு என் பொண்ணு கையால நீ வாங்கிட்டு போ பாலகான்னு சொல்றேன். நாளைக்கு எத்தனை நாள பாலகா இது? கடன் வசூல் ஏஜென்ட்டுகளின் அராஜக நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அதாவது காலை 8 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு பிறகும் கடன் வசூல் முகவர்கள் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளவோ வீட்டிற்கு செல்லவோ கூடாது என்று அறிவித்துள்ளது. கடன் பெற்றவரை தவிர அவர்களின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள அனுமதி இல்லை என்றும் கௌரவமான வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வசூலுக்கு வரும் ஏஜென்ட்டுகள் வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையும் அதிகாரப்பூர்வ அனுமதி கடிதமும் வைத்திருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒருவேளை கடன் வசூலிக்கும் ஏஜென்ட்டுகள் அநாகரிகமாகவோ தரைக்குறைவாகவோ ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றால் உடனடியாக வாடிக்கையாளர்கள் வங்கியில் புகார் அளிக்கலாம் என்றும் இந்த விதிகளை மீறும் வங்கிகள் மற்றும் ஏஜென்ட்டுகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என RBI எச்சரித்துள்ளது.